அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. இந்த தலைப்பில் ஏற்கனவே நம்ம 2 வீடியோ பார்த்தோம். இது அதனுடைய தொடர்ச்சி 3வது வீடியோ. முதல் 2 வீடியோவும் பார்க்காதவங்க திருப்பி அதை போட்டு பாருங்க. அப்பதான் இதை முழுசா புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? வாட் ஆர் தி தந்திர யோகா கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் ஹெல்த் ஆர் வெல்னஸ்? இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் இல்லது வெல்னஸோட அடிப்படையான காரணிகள் என்ன அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்ப தந்திர யோகம் ஒரு நோய் உருவாக அடிப்படையா என்னென்ன காரணங்களை கூறுகிறது, அதை எளிய முத்திரைகள் மூலமாக சரி பண்ணுவது எப்படி, இதை குறித்து நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முதல்ல முத்திரைனா என்ன? முத்திரைகள் செய்யும் போது அடிப்படையான சில விஷயங்களை நீங்க கவனத்துல கொள்ளணும். அது என்னென்ன, இது எல்லாத்தையும் விரிவா இந்த வீடியோவில் நான் சொல்றேன். வீடியோவை முழுசா பாருங்க. இது உங்களுடைய உடல் நலம் சார்ந்த, உளநலம் சார்ந்த பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதனால முழுசா பாருங்க, பயன்பெறுங்கள். முதல்ல தந்திர யோகா கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் ஹெல்த். ஹோலிஸ்டிக் ஹெல்த் பத்தி தந்திர யோகம் என்ன சொல்லுது? முதல்ல தந்திரானா என்ன? தந்திரானா ஈஸி மெத்தட்னு அர்த்தம், எளிய வழி. யோகம் அப்படின்னா டு யுனைட், இணைப்பது, எளிய வழியில் இணைக்கும் முறை. எதை இணைப்பது? உங்களுடைய உடல், மனம், ஆன்மா. இது கூட உங்களுடைய எனர்ஜின்னு சேர்த்துக்கலாம். உங்களுடைய உடல், மனம், ஆன்மா, உங்களுடைய சக்தி, இது எல்லாத்தையும் எளிய வழியில் இணைத்து ஒருங்கிணைந்து செயல்பட வைத்து உங்களை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வது தந்திர யோகம். இப்ப தந்திரால ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. முதல்ல தந்திரா, அடுத்தது மந்த்ரா, 3வது யந்திரா. இப்ப தந்திரா அப்படின்னா அதுக்குள்ள நிறைய வழிமுறைகள் உள்ளன. மிக அடிப்படையான எளிய ஒரு வழிமுறை முத்திரைகள். அடுத்ததா மூச்சு பயிற்சி என்று சொல்லப்படுகிற பிராணாயாமா, சில யோகாசனங்கள். ஆனால் தந்திர யோகத்துல யோகாசனங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனால் அதையும் இணைத்து செய்யும்போது பலன் இன்னும் அதிகம். இல்லைன்னு நான் சொல்றல, பலன் அதிகம். ஆனால் அது கட்டாயம் இல்லை. ஆனா முத்திரைகள், மூச்சு பயிற்சி, இது மிக மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கை முறை மாற்றங்கள், இது எல்லாமே தந்திராக்குள்ள வந்துடும். வேறு பல வழிமுறைகளும் உண்டு, அது உயர்நிலைகளில் கற்றுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா மந்த்ரா, மந்த்ரா சாண்டிங். இந்த மந்த்ரால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மந்திரங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனை உருவாக்க எழுப்பப்படும் ஒலிகள். இந்த குறிப்பிட்ட அலைவரிசை உள்ள அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும்? ஒரு அலைவரிசையும் உடலின் ஒவ்வொரு பாகத்தை இயக்கும், ஒவ்வொரு சக்கரத்தை இயக்கும், ஒவ்வொரு உள்ளுறுப்பை இயக்கும். இப்போ உங்களுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒரு மந்திரம் உண்டு, உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு மந்திரம் உண்டு. இப்ப கண்ணை நன்றாக இயங்க வைக்க ஒரு மந்திரம் உண்டு, ஒரு பீஜ மந்திரம். காதுக்கு உண்டு, நாக்குக்கு உண்டு, இருதயத்துக்கு உண்டு, குடலுக்கு உண்டு, கிட்னிக்கு உண்டு. அப்படி உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு மந்திரம் உண்டு. நம்ம முதுகு தண்டில் இருக்கிற ஒரு வெர்டிபிராவுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. 33 வெர்டிபிராவுக்கும் 33 மந்திரங்கள் உண்டு. இதை ஒரு குரு மூலமாக கத்துக்கிட்டு
முறையாக உச்சரித்து அந்த சாண்டிங் பண்ணா நோய்கள் குணமாகும். ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸை அச்சீவ் பண்ண முடியும். வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கவும் மந்திரங்கள் உண்டு, முத்திரைகள் உண்டு. இது எல்லாமே ஒன்னொன்னா நம்ம கத்துக்கணும். இதை கத்துக்கிட்டு அதை நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். 3வது வழிமுறை எந்திரங்கள். எந்திர சாஸ்திரா. எந்திரங்கள் வரைவது எப்படி? அதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. ஒரு பார்ட் ஆஃப் எந்திராக்கும் என்ன அர்த்தம், அது என்ன செய்யும், அந்த எந்திரங்களை உருவேற்றுவது எப்படி, மந்திர சாண்டிங் மூலமாக எந்திரங்கள்ல சக்தியை நிறைப்பது எப்படி, அவ்வாறு நிறைந்து மல்டிப்ளை ஆன சக்தியை திருப்பி நம்ம உடம்புக்குள்ள ஏற்றிக்கிறது எப்படி, இது எல்லாமே எந்திர சாஸ்திரத்துக்குள்ள வரும். ஆனால் நம்ம தந்திர யோகத்தில் உயர்நிலைகளில் தான் அதை கற்றுக்க முடியும். இது ஒன்றுன்னா நம்ம உங்களுக்கு சொல்லி தரலான் இருக்கிறேன். ஆனால் எல்லா வீடியோவும் முழுசாக பார்த்தா தான் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ முத்திரைகள், முதல்ல முத்திரைகளுக்கு வருவோம். முத்திரைகள் அப்படின்னாலே தே ஆர் சிம்பிள் ஹேண்ட் பாஸ்டர்ஸ். நீங்கள் கைகளால் செய்யும் ஒவ்வொரு பாவனையும் ஒரு முத்திரை. தே ஆர் வெரி ஏன்ஷியன்ட், மிக மிக பழமையானவை. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா தொன்மையான நாகரிகங்களிலும் முத்திரைகள் இருந்திருக்கு. எல்லா மதங்களிலும் முத்திரைகள் உண்டு, எல்லா நாகரிகங்களிலும் இருந்தது. ஆனா பிற நாகரிகங்களிலும் பிற மதங்களிலும் அந்த முத்திரை என்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. அதோட சயின்டிபிக் இம்பார்ட்டன்ஸை அவங்க மறந்துட்டாங்க. நம்ம இந்திய நாட்டில் மட்டும்தான் அது இன்னும் முழுசா மறையாம காப்பாத்திட்டு இருக்கிறோம். அது முழுசா மறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த முத்திரைகள் குறித்த ஞானம் எல்லாரையும் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம். தி முத்ராஸ் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் ஆர் தந்திர யோகா டெக்னிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. தே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆல் தி தந்திர ப்ராக்டிசஸ். எல்லா விதமான தந்திர ப்ராக்டிசஸ்லையும் முத்திரைகள் உண்டு. இப்போ தந்திர யோக பிராணாயாமாலே ஒரு முத்திரை பண்ணி தான் பண்ணுவோம். அந்த பிராணாயாமா மூச்சு பயிற்சி பண்ணும்போது அதில் முத்திரை உண்டு. நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது அதுக்குன்னு முத்திரைகள் உண்டு. சாதாரண மெடிடேஷனில் முத்திரைகள் இருக்காது. இப்போ ஆல்ஃபா மெடிடேஷன் போனீங்கன்னா அதில் முத்திரைகள் தேவையில்லை. டிரான்ஸ்டெண்டல் மெடிடேஷனில் முத்திரைகள் தேவையில்லை. ஆனால் தந்திர யோக மெடிடேஷனில் முத்திரைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு, மந்திரங்களுக்கும் பங்கு உண்டு. இப்போ முத்திரைகள் பண்ணும்போது சில ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ முத்திரைகளோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, யார் வேணாலும் பண்ணலாம். 6 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 6 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் பண்ண வேண்டாம். 6 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆணும் பண்ணலாம், பெண்ணும் பண்ணலாம். தீட்டு என்பது தந்திர யோகத்தில் கிடையாது. மாதவிடாய் சமயத்தில் கூட பெண்கள் பண்ணலாம். எந்த ஜாதியினரும் பண்ணலாம், எந்த மதத்தினரும் பண்ணலாம், எந்த தடைகளும் இல்லை. ஆனால் சில பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து அருமையாக இருக்கும். முழுமையான பலனை பெற முடியும். அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் முத்திரைகள் பண்ணக்கூடிய அந்த இடம் ஒரு வெல் வென்டிலேட்டட், நல்ல காற்றோட்டம் உள்ள, வெல் இலுமினேட்டட், வெளிச்சம் உள்ள இடத்துல உட்காந்து பண்ணுங்க. நீங்க முத்திரைகள் பண்ற இடம் அமைதியான இடமா இருந்தா உங்களால முழுசா அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். பண்ணுகிற முத்திரையில் உங்களுடைய முழு கவனமும் பதியும். அந்த முத்திரையோட பலன் அதிகமாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா டைம். எந்த நேரத்தில் பண்றது? முத்திரைகளை எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் விடியற்காலை வேளைகள் பண்ணும்போது அதனுடைய பலன் அதிகம். பிரம்ம முகூர்த்தம், சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரம் முன்பாக உள்ள அந்த நேரம், 2 முதல் 2 மணி நேரம், ஒரு நாளிகை நேரம், அது வந்து ஒரு அருமையான நேரம். அந்த நேரத்தில் பண்ணும்போது
பலன் அதிகம். மற்றபடி எப்போ வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பண்ணுங்க. சரி, சாப்பிட்ட உடனே பண்ண என்ன ஆகும்? முத்திரைகள் வேலை செய்யும். ஆனா சாப்பிட்ட உடனே நம்முடைய சக்தி பெரும்பாலான ஒரு பகுதி அந்த உணவை செரிமானம் செய்ய, டைஜஷனுக்காக அங்க டைரக்ட் ஆகும். அது தடுக்கப்பட்டு விடும். முத்திரைகள் பண்ணும்போது அந்த முத்ராவுக்கு நிறைய எனர்ஜி வந்து கான்சன்ட்ரேட் ஆகும். அப்போ அந்த ஜீரணத்துக்கு செல்ல வேண்டிய சக்தி மடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு பகுதிகளுக்கு போயிடும். அப்போ உங்களுடைய ஜீரணம் பாதிக்கப்படும், செரிமானம் பாதிக்கப்படும், அஜீரணம் வரும். முத்திரைகள் வேலை செய்யும். நீங்க எதுக்காக முத்திரை பண்ணீங்கன்னா அந்த முத்திரை வேலை செய்யும். உங்களுடைய செரிமானம் பாதிக்கப்படும். அதனால சாப்பிட்ட உடனே பண்ணாதீங்க. இது ஜெனரல் ரூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரீதிங். இங்க வந்து பிரீதிங்ல வந்து இந்த சுவாசம் வந்து நார்மலான சுவாசம். அது கொஞ்சம் ஆழமா இழுத்து விடுங்க. நார்மலா சுவாசிக்கிற மாதிரியே சுவாசிக்கணும். அது கும்பகம் கிடையாது. மூச்சை அடக்கிறது வேண்டாம். சில முத்திரைகளுக்கு மட்டும் அந்த மாதிரி வரும். கும்பகத்தோட வரும். அது உயர்நிலை முத்திரைகள். அது வரும்போது நம்ம சொல்லுவோம். மற்றபடி பெரும்பாலான முத்திரைகளுக்கு நார்மல் பிரீதிங். பாஸ்டர். ஒரு முத்திரைக்கும் சில குறிப்பிட்ட யோகாசனத்தில் அமர்ந்து செய்தால் பலன் அதிகம். ஆனால் இது கட்டாயமில்லை. இப்ப பெரும்பாலான முத்திரைகளும் நீங்க பத்மாசனத்தில் உட்கார்ந்து பண்ணலாம். ஆனா ஆசனம் தெரியாதவங்களுக்கு பத்மாசனம் வந்து கஷ்டமான விஷயம். அப்போ சுகாசனம், இல்ல அர்த்த பத்மாசனம் கூட உட்காரலாம். இல்லைன்னா சுகாசனம். சுகாசனம்னா வசதியா காலை மடிச்சு உட்கார்ந்துக்கிறது. சரி, உங்களுக்கு முட்டி வலி இருக்கு, காலை மடிக்க முடியல அப்படின்னா சேர்ல உட்கார்ந்து கூட பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, எந்த பொசிஷன்ல உட்கார்ந்து நீங்க பண்ணாலும் கழுத்தும் முதுகும் நேரா இருக்கணும். யுவர் ஸ்பைன் அண்ட் நெக் ஷுட் பி எரெக்ட். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 2 கையிலையும் முத்திரைகளை பண்ணணும். எந்த முத்திரையா இருந்தாலும் 2 கையிலையும் பண்ணணும். அதுல விதிவிலக்குகள் இருந்தால் அது அந்த முத்திரைக்கு சொல்லுவோம். மற்றபடி பெரும்பாலான முத்திரைகளும் 2 கையிலையும் ஒரே நேரத்தில் பண்ணணும். ஆசனங்கள்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஆசனா பத்மாசனா, அர்த்த பத்மாசனா, வஜ்ராசனா. ஆசனம் தெரியாதவங்க சேர்ல உட்காந்து பண்ணுங்க. சேர்ல உட்காந்து பண்ணும்போதும் நேரா உட்காந்துக்கணும். கழுத்து முதுகு வளைவில்லாமல் இருக்கணும். கால் 2 தரையில பதிய வச்சுக்கணும். எதுக்காக கால்களை தரையில பதிய வைக்க சொல்றோம் அப்படின்னா, இந்த முத்திரைகள் பண்ணும்போது அதிகப்படியான சக்தி உடலில் உருவாகும். இப்போ ஒரு வீட்டில் எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணும்போது எர்த்திங்னு ஒன்று கொடுப்போம். எதுக்கு? திடீர்னு எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் வந்தா ஷாக் அடிக்காம அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடாம அந்த எர்த்துக்கு போயிடும். ஒரு இடி தாங்கி வைக்கிற மாதிரி பில்டிங்ல இடி விழுந்ததுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை அந்த இடி தாங்கி உள்வாங்கி கிரவுண்டுக்கு அனுப்பிச்சிடும். அதே மாதிரி உங்க உடம்புல அதிகப்படியான சக்தி உருவாகும் போது உங்கள் பாதங்கள் தரையில் பட்டு கொண்டிருந்தால் பாதங்கள் வழியா தரைக்கு போயிடும். இல்லை எக்ஸ்ட்ரா எனர்ஜி உடம்புக்குள்ளேயே தங்கி போச்சுதுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. உடலும் மனசும் பரபரப்பாக இருக்கும். அதுக்காக தான் கால்களை தரையில பதிய வைக்க சொல்றோம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு உட்காருங்க. இல்லை, நீங்க செப்பலை கழட்டிட்டு 2 காலும் தரையில பதிய வைக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். அடுத்ததா பெட்ரிடன் பேஷண்ட்ஸ். ரொம்ப முடியாத நிலையில ஒரு நோயாளி இருந்தால் அவரால் சேர்ல உட்காந்து கூட பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, படுத்துக்கிட்டே பண்ணலாம். அதுக்காக நல்லா இருக்கிறவங்கலாம் படுத்துட்டு உட்காந்து முத்திரை பண்ணாதீங்க. தப்பு இல்லை, ஆனாலும் வேண்டாம். சேர்ல உட்காந்து பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் படுத்துக்கிட்டு முத்திரைகளை பண்ணலாம், தவறு இல்லை. நேரம் மல்லாக்க படுத்து கால் 2யும் நிறைய நல்ல நீட்டி இந்த சவாசனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆசனத்தில் படுத்துக்கிட்டு பண்ணணும். நேரப்படுத்து பண்ணுங்க. கழுத்து முதுகு நேரா இருக்கட்டும். இப்போ ஹெல்த்துக்கான முத்திரைகள்னு பார்த்தா அதுக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தந்திரயோக கூற்றுப்படி நோய்கள் உருவாக மூல காரணங்கள் என்ன?
இந்த மூல காரணம் தெரிஞ்சாதான் அதை அகற்ற முடியும் இல்லையா? முதல்ல மூல காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை சரி பண்ண முடியும். 4 மூல காரணங்களை தந்திர யோகம் குறிப்பிடுகிறது. முதல் காரணம் அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். உடம்புல அதிகப்படியான கழிவுகள் தங்கி போதல். இரண்டாவது காரணம் பஞ்சபூதங்களின் சமநிலையில் மாற்றங்கள். நான்காவது காரணம் தசவாயுக்களில் ஏதேனும் தடுமாற்றங்கள் அல்லது மாற்றங்கள். நான்காவது காரணம் எனர்ஜி பிளாக்ஸ் இன் தி ஆரா. உங்களுடைய சக்தி உடலில் கோஷா, அந்த பருவுடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி உடல்களில் எங்கேயாவது ஒரு எனர்ஜி பிளாக் வந்தா அது நோய்க்கு மூல காரணம் ஆகும். அப்ப 4 காரணிகள். முதல்ல டாக்ஸின்ஸ், இரண்டாவது பஞ்சபூதங்களில் வரக்கூடிய சமநிலை மாற்றம், அடுத்ததா தசவாயுக்களில் வரக்கூடிய மாற்றங்கள், கடைசியா சக்தி தடைகள். இது எல்லாத்தையும் சரி பண்ண தந்திர யோகத்துல வழிமுறைகள் உண்டு. எளிய முத்திரைகள் மூலமாவே சரி பண்ணிக்கலாம். இந்த அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ், இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவில் ஆடியோ கொஞ்சம் மோசமாக இருந்தது. அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஐயா அதை கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ஆடியோ சரி பண்ண முடியுமா அப்படின்னு. அது இருந்த வீடியோ இருக்கட்டும், அப்படி விட்டுட்டோம். இதில் திருப்பி நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். Millions of chemical reactions are taking place inside the body. ஒவ்வொரு வினாடியும் உடலுக்குள் பலவிதமான வேதியியல் மாற்றங்கள் நடைபெறுகின்றன. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தாலும் அங்கே கழிவுகள் உருவாகும். இப்போ ரெஸ்பிரேஷன் இஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ். உள்மூச்சிலிருந்து ஆக்சிஜன் உள்ள போகுது. அங்கே உடம்புல தங்கி போன கார்பன் டை ஆக்சைடு வெளிமூச்சில் வெளியே வருது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். அடுத்தது டைஜஷன் அண்ட் அசிமுலேஷன், முழுக்க கெமிக்கல் ப்ராசஸ். எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன்சைட் தி செல்ஸ். ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் குளுக்கோஸும் ஆக்சிஜனும் இணைந்து சக்தி உருவாகுதல், அதுவும் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், பாடி டிஷ்யூஸ், இது எல்லாமே கெமிக்கல் ப்ராசஸ் தான். அப்போது எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸாக இருந்தாலும் அதில் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் வரும். In all these functions, some waste products are also formed. Wastes include the byproducts of metabolism, some of which are toxic, and other non-useful material. இந்த வேஸ்ட் ப்ராடக்டில் சிலது நமக்கு தேவையில்லாதது, டாக்ஸிக்காக இருக்காது, ஆனால் தேவையில்லாதது. உடம்புல அது அக்குமுலேட் ஆக வேண்டியது அவசியம் இல்லை, அது வெளியே போயிடணும். சிலது டாக்ஸிக்காக இருக்கும், உடம்பில் நோய்களை உருவாக்கும். They must be excreted. These waste products must be excreted from the body. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ரெஸ்பிரேஷன். இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இந்த புரோட்டீன் கேட்டபாலிசத்தில் வரக்கூடிய அமோனியா அண்ட் யூரியா, யூரிக் ஆசிட் ஃப்ரம் நியூக்ளிக் ஆசிட் கேட்டபாலிசம். அந்த நியூக்ளிக் ஆசிட் புரோட்டீன்ஸ் இதாகும்போது நியூக்ளிக் ஆசிட்லேருந்து வரக்கூடிய யூரிக் ஆசிட், இதெல்லாம் முக்கியமான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ எக்ஸ்கிரீஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் வேஸ்ட் அண்ட் எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் தி பாடி. அதிகப்படியான நீர் கூட உடம்புலேருந்து வெளியேற்றப்படணும். இட் இஸ் அன் எசென்ஷியல் ப்ராசஸ் இன் ஆல் தி லிவிங் திங்ஸ். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் டேமேஜ் டு தி பாடி. இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே போகலைன்னா உடல் நலிவுறும், நோய்கள் உருவாகும். ஆனால் 100% ஆஃப் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் வேஸ்ட் இஸ் நாட் பாசிபிள். 100% வெளியே போயிடுமானா போகாது. உடல் பல வழிகளில் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியே தள்ளுது. சுவாச வழியாக, யூரின் வழியாக, மோஷன் வழியாக, வியர்வை வழியாக வெளியே போகுது. ஆனாலும் 100% போகாது. Small amounts of toxins remain in the body.
when these toxins build up over a period of time, கொஞ்சம் கொஞ்சமா இது பில்டப் ஆகி when it crosses a certain level, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இந்த டாக்ஸின் அக்குமுலேஷன் நடக்கும்போது it leads to chronic diseases. இது பல நாள்பட்ட நோய்களுக்கு மூல காரணமாக அமைகிறது. ஸோ எந்த ஒரு நாள்பட்ட நோய்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன? உடலில் தங்கி போன கழிவுகளை வெளியே அகற்ற வேண்டும். The first step in treating any chronic disease is the removal of accumulated toxins from the body. உடலில் தங்கி போன கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். In yoga, cleansing of bowel, குடலை சுத்தம் செய்தல், இனிமா கொடுப்பாங்க. த்ரோட்டை சுத்தம் பண்றது, நேசல் பேசேஜ் சுத்தம் பண்றது, இந்த மூக்கில் தண்ணியை விட்டு அந்த மூக்கில் எடுக்கிறது, இங்கே ஒரு நூலை விட்டு அந்த பக்கம் எடுக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஒரு யோகா ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை யோகா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நேசல் கிளென்சிங் நீத்திக்கிரியான்னு சொல்லுவாங்க, சைனஸ் கிளென்சிங் கபாலபதி, அப்டாமினல் மசாஜ் நவுலி, அது எல்லாமே கிரியானா ஒரு செயல் அர்த்தம். இன்டர்னல் கிளென்சிங் தௌத்தி, யோகிக் எனிமா பஸ்தி, அப்புறம் கேசிங் ஆஃப் ஐ பியூரிஃபிகேஷன் திராத்தகா, இப்படி நிறைய இருக்கு. ஆனால் these cleansings are superficial and the benefits are limited. இப்போ நீங்கள் நேசல் பேசேஜை கிளீன் பண்ணும்போது உங்கள் நேசல் பேசேஜ் மட்டும் கிளென்ஸ் ஆகும். குடலை சுத்தம் பண்ணும்போது குடல் சுத்தமாகும். உங்களுடைய ஹார்ட் மசிலில் தங்கி போன டாக்ஸின்ஸோ, உங்களுடைய லிவரில் தங்கி போன டாக்ஸினோ, உங்களுடைய கிட்னியில் தங்கி போன டாக்ஸினோ, தோலுக்கு கீழே தங்கி போன டாக்ஸினோ வெளியே வராது. அப்போ ஆல் திஸ் cleansing methods are superficial, just like makeup. முகத்தில் ஏதாவது கொஞ்சம் தழும்பு கிளம்பு இருக்குது, கொஞ்சம் முகம் சொரப்பாக இருக்குதுன்னா மேக்கப் போட்டு மறைக்கிற மாதிரி. they are superficial. அப்போ நம்ம விரும்புறது என்ன? effective detox at a cellular level. Tantra Yoga recommends a deeper cleansing at the cellular and the aura level. ஒரு செல்லுக்குள்ளும் இருந்து கழிவுகள் வெளியே வரணும். உங்களுடைய சக்தி உடலில் தங்கி போன கழிவுகளும் பிளாக்ஸும் ரிமூவ் ஆகணும். திஸ் இஸ் அச்சீவ் த்ரூ சர்டன் முத்ராஸ். சில முதிரைகள் மூலமாகவே நம்ம அதை சரி பண்ண முடியும். அதுக்கான முதல் அடிப்படையான முதிரை டீடாக்சிஃபிகேஷன் முதிரை. இதை பற்றி நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த முதிரையோட படமும் ப்ரொசீஜரும் கொடுக்குறேன், நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் முத்திரை என்ன பண்ணணும்? 5 விரலையும் விரிச்சுக்கோங்க. பெருவிரலை மடித்து அந்த நுனியால் மோதிர விரலின் கீழே இருக்கிற கோட்டை தொடுங்கள். மோதிர விரலின் கீழ் கோட்டை தொடுங்கள். கையில் இப்படி வச்சுக்கோங்க, தொட மேலே வச்சுக்கோங்க. இதுதான் டீடாக்சிஃபிகேஷன் முத்திரை. கீப் தி அதர் 4 fingers ஸ்ட்ரைட். 4 விரல்களும் ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கணும். இந்த பெருவிரல் நுனியால் மோதிர விரலில் கீழே உள்ள கோடை தொடணும். ரொம்ப சிம்பிளான முத்திரை. ஒரு 15 நிமிஷம் பண்ணணும். 2 கையும் தொட மேலே வச்சுக்கோங்க. மினிமம் 10 minutes, ஆனால் 15 minutes இஸ் ஆப்டிமம். 15 நிமிஷம் தான் கரெக்டான டைம். குறைந்தபட்சம் 14 நாட்கள் செய்யணும். ஆர் டாக்ஸின் லெவல் அதிகமாக இருந்தால் எல்லா டாக்ஸினும் வெளியே வர்ற வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணணும். டாக்ஸின்ஸ் வெளியே வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? இந்த டாக்ஸின்ஸ் வெளியே வரும்போது முதல் 3 நாளைக்கு எதுவும் தெரியாது. ஒரு 3rd day ஆர் 4th day இந்த எலிமினேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த டாக்ஸின் எது வழியாக வெளியே வருதோ அந்தந்த இடங்களில் சில மாற்றங்கள் வரும். உதாரணமாக யூரின் வழியாக அந்த டாக்ஸின்ஸ் வெளியே வந்தால் அடிக்கடி யூரின் போகும். இல்லை யூரினோட கலர் ரொம்ப டார்க்காக மாறும். இல்லை யூரினில் வீச்சம் அதிகமாக இருக்கும். மோஷன் வழியாக வந்ததுன்னா மோஷன் கொஞ்சம் லூஸாக போகலாம். இல்லை காலையிலே 2 தடவை 3 தடவை போகலாம்.
கொஞ்சம் கருப்பாகலாம், மோஷன் கருப்பாகலாம், இல்லை வீச்சு அதிகமாக்கலாம். வியர்வை வழியா வந்ததுன்னா வியர்வை அதிகமாகும். அந்த வியர்வைப்பட்ட இடம்லாம் உப்பு பூத்த மாதிரி கொஞ்சம் வரும். தொடச்சி விட்டா சரியா போயிடும். சிலருக்கு உமிழ்நீரில் வரும். அப்போ பாயில் ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் வரும். இல்லை சுவாசம் வழியா வெளியே வந்ததுன்னா சுவாச காற்றில் ஒரு சின்ன வாசம், ஒரு துர்நாற்றம் இருக்கும். இதெல்லாம் ஒரு 3rd டே ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள இது எல்லாமே சரியா போயிடும். ஒரு 14 டேல இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். சிலருக்கு டாக்ஸின்ஸ் ரொம்ப அதிகமா உடம்புல இருக்குதுன்னா அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த இது எல்லாம் நின்று நீங்க ஒரு பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும். 2வது, உடல் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போக போக உங்கள் உடல் லேசானது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். யூ வில் ஃபீல் லைட். நீ 100 கிலோ இடவுள்ள ஒரு ஆளா இருந்தாலும், குண்டா இருந்தாலும் யூ வில் ஃபீல் லைட். சிலர் 40 கிலோ தான் இருப்பாங்க. ஆனா தே ஃபீல் ஹெவி. தே ஃபீல் ஹெவினஸ் ஆஃப் தி பாடி. அவங்களோட தூக்கி நடக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அது என்ன? அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். இப்போ அந்த டாக்ஸின் வெளியே போக போக உடல் லேசாகும். எடை குறையாது, உடல் லேசாகும். எ ஃபீலிங் ஆஃப் லைட்னஸ் வரும். உங்கள்கிட்ட இருக்கிற பல நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது எல்லாமே டாக்ஸின்ஸ் வெளியே வந்துச்சுங்கிறதுக்கு அறிகுறி. அப்போ நோட், ஃப்ரம் தி 2nd or 3rd day when the toxins are excreted, you may experience mild loose motion, mild nausea, நாசியானா குமட்டல், இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் யூரின், அதிகமாக யூரின் போகலாம், ஸ்வெட்டிங் இருக்கலாம், தர்ஸ்ட் அதிகமாகலாம், தாகம் அதிகமாக வரலாம். தே வில் டிஸப்பியர் வித்தின் எ வீக். ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிடும். அந்த ஒரு வாரத்தில் சரியான உடனே அதை நிறுத்த வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு மாதம் தொடர்ந்து இந்த டீடாக்ஸ் முதிரையை பண்ணுங்க. உடலில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகட்டும். இது ஒரு அடிப்படையான முதிரை. அப்போ ஒரு வெல்னஸோட முதல் படி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுதல். அதை இந்த முதிரை வழியா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஒரு பைசா செலவில்லை. ஒரு எளிய மெத்தட். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில் பண்ணுங்க. ஏன்னா இந்த முதிரையை பண்ணி முடிச்ச உடனே சிலருக்கு மோஷன் போகணுன்னு ஒரு அர்ஜி வரும். அதனால காலையில் இந்த முதிரையை பண்ணுங்க. காலையில் வீட்டில் இருக்கும்போது எழுந்த உடனே முதல் முதிரையை பண்ணிடுங்க. இனி அடுத்த ரூட் காஸ் என்ன? இம்பேலன்ஸ் இன் தி பஞ்சபூதாஸ். இதை பற்றி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ 4வது பாகத்தில் இதை பற்றி நம்ம டீப்பாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த காசை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி.